திமுகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் இருந்தவங்களாம் சந்திச்சிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இப்போ கண்டுபிடிச்ச பிறகுதான் நீக்கியிருக்கோம். ஆமாங்க, அவருக்கு எங்க அதான் அந்த டயத்துலலாம் அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. 2013 அன்றைக்கு அது விடுதலை ஆகிவிட்டது. அதிமுக ஆட்சியினுடைய அவர் ஒழுங்காக அந்த வழக்கை நடத்தாத காரணத்தாலும் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அதில் தலையிட்ட காரணத்தாலும் அந்த வழக்கு விடுவிக்கப்பட்டது. அப்புறம் அது அந்த இது நாலேஜுக்கே வரலை, அது வெளியே பரபரப்பாக பேசப்படவில்லை. இப்பொழுதுதான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 கோடி பேர்ல ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பூத கண்ணாடி வச்சு அவங்கள பார்த்துக்க முடியாது. கவனம் வந்த உடனே நாங்கள் அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துட்டோம். எங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. 13 வழக்குல இருந்து விடுதலை பண்ணதா சொல்றீங்க. அதுக்கப்புறமும் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சார் அந்த வழக்கே வெளியே தெரியாம நடந்த வழக்கு தான். வெளியே அந்த வழக்கு நடந்தது இப்பதான் தெரியுது. அதாவது 2013 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வருஷத்துக்கு 10 லட்சம் வழக்கு டிஸ்போஸ் ஆகுது. யார் யாரெல்லாம் குற்றவாளி, யார் யாரெல்லாம் நிரபராதி விடுவிக்கப்பட்டாங்கன்னு நாங்க நீதிமன்றத்துடைய கணக்கு வழக்குகளை எடுத்து பார்க்க முடியாது. உளவுத்துறை ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு. அயலகாணியில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. அதாவது 2 முறை அவர் இப்போ அவருக்கு கேஸ் இருக்கு இல்லைங்களா, போதைப் பொருள். அதாங்க இப்பதாங்க புது கேஸ், முன்னால பழைய கேஸ். அது விடுதலை ஆனது. அது விடுதலை ஆனதுக்கு அதிமுகவும் பாஜகவும் தான் காரணமே தவிர நாங்கள் அல்ல. அவங்க எங்க பிடிச்சாங்கிறது நான் அவங்களே தெளிவா சொல்லல. அதுக்கு மேல பிரஸ் மீட்டை வச்சு குழப்புறாங்களே தவிர அந்த பிரஸ் மீட்டே தப்பு கொடுக்கக்கூடாது. ஒரு டெப்டி டைரக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் அதுவும் என்சிபியில் இந்த மாதிரியான ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காருங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தகுந்த ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஒரு பைசா கூட கட்சிக்கு தரப்படவில்லை. அது அவங்க 2013 நாங்கள் கோட்டை விட்டுட்டோம்னு வேணா கொண்டு போய் கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நான் 2013 கோட்டை விட்டுட்டேன், சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும். நிச்சயமாக குற்றவாளிக்கு துணையாகவும் போக மாட்டோம், அவரை காப்பாற்றவும் மாட்டோம், அவருக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவோம். நான் இருக்கிறத நான் என்ன பண்றேங்கிறது வெளியே வர்ற போதுதான் தெரியுமே தவிர நிச்சயமா அது வெளியே தெரியாது. வெளியே தமிழ்நாட்டில் நடக்கலைங்க. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் நடந்திருந்தா தான் அரசினுடைய கவனத்துக்கு வரும். தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலையே. நடக்காத போது எப்படி நாங்கள் சொல்ல முடியும் சார்? அந்த குற்றச்சம்பவம் வெளியே வந்தது இப்பதானே. குற்றச்சம்பவம் முன்னாலே வந்துருந்துச்சுன்னா நாங்கள் அதை உஷாராயிருப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் நடக்கல, அதனால எங்கள் கவனத்துக்கு வரல.